முதற்கட்ட கருத்தை முன்வைக்க திரு பாபு முருகவேல் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். 4 முனை போட்டி என்று பல்வேறு இடங்களிலே பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த 4 முனை போட்டியிலே நாம் தமிழர் கட்சியும் இருக்கிறது. அண்ணன் சீமானுடைய கொள்கைகளும் அவருடைய எண்ணங்களும் அவருடைய நோக்கமும் எனக்கு பிடிக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதில் எந்த விதத்திலும் அவர் தன்னை சமரசம் செய்து கொள்ளாமல் தேர்தல் களத்திலே களமாடி கொண்டிருக்கிறார். 1.1 விழுக்காட்டிலிருந்து இன்றைக்கு 8.8 விழுக்காடை வந்து தமிழகத்திலே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் இயக்கமாக தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அண்ணன் சீமான் பேசுகிற போது நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டா போடுங்க, போடா கட்டி போங்க, நான் இப்படியே கத்தியே செத்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் எல்லா இடத்திலும். நான் சொல்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் செத்துடக்கூடாதுன்றது தான் என்னுடைய வருத்தம். காரணம், உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை நீங்கள் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய அரசியல் பயணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். காரணம், தேர்தல் களம் என்று வந்துவிட்டால் அது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குமான மட்டும்தான். நீங்கள் ஒரு போட்டியாளர்களாக இருக்கலாமே தவிர உங்களுடைய எண்ணங்களை ஈடுபடுத்த வேண்டும், உங்களுடைய எண்ணங்களை ஈடேற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான பாதையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஒரு கருத்து. அப்போ இந்த தேர்தல் களத்தில் ஒருத்தர் ரூல்ட் அவுட்டு. இரண்டாவது, கட்டிய மனைவிக்கு, பெற்ற மகனுக்கு, பெற்ற பிள்ளைக்கு, பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு கொடுத்த பணத்தை கடனாக கொடுத்திருக்கிறேன் என்று தன்னுடைய பிரமாண பத்திரத்திலே தாக்கல் செய்து இன்றைக்கு தேர்தல் களத்தை கண்டு கொண்டிருக்கிறார். அவர் ஒரு பக்கம். லஞ்ச லாவண்யத்தை ஒழித்து விடுவேன், ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லியிருக்கிற அந்த கட்சியினுடைய தலைவர் 1.5 கோடி வரி ஏய்ப்பை செய்து உயர்நீதிமன்றத்தால் குட்டு வைத்து நீங்கள் வரி ஏய்ப்பு செய்திருக்கிறீர்கள், அதை நீங்கள் கட்ட வேண்டும் என்று சொன்னவர் தான் லஞ்ச லாவண்யத்தை ஒழித்து விடுவார், நீதியை நிலைவாட்டி விடுவேன் என்கிற கொள்கை முழப்பத்தோடு இன்றைக்கு தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இல்ல, அந்த கட்சியை கூட்டணிக்கு அடைச்சவங்க தானே அதிமுக. யாராவது சொன்னாங்களா? திரு எடப்பாடி பழனிசாமி பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க, கொடி அசையுது அப்படின்னு சொல்லல. இல்ல, அதாவது கொடி அசைகிறது, பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்கன்றதுக்காக அவங்க கட்சியை கூப்பிட்டுட்டாங்க, தமிழக வெற்றி கழகம் நீங்க கூட வந்துருங்க அப்படின்னு எந்த இடத்திலும் நாங்கள் அறிவிப்பு. உதயகுமார் ஆந்திரால பவன் கல்யாண் துணை முதலமைச்சர் ஆகிற மாதிரி இங்கே துணை முதலமைச்சர் ஆகலாம் விஜய், எங்க கூட்டணிக்கு வாங்கன்னு பொதுவெளியில அழைப்பு விடுத்தார். அவர் யாரு? வந்தால் நன்றாக இருக்கும். இறுதியாக மகுடம் சூட போவது யார் என்று பார்க்கிற போது, இப்போது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணியில சொந்த அண்ணனுக்கே மதிப்பில்லை, இவர் எப்படி தமிழக மக்களை காப்பாற்ற போகிறார் அப்படின்னு நான் சொல்லல. திரு ஸ்டாலின் அவருடைய உடன் பிறந்த சகோதரர் அழகிரியுடைய மகள் கயல்விழி அழகிரி இன்றைக்கு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறார், சொந்த அண்ணனுக்கே பாதுகாப்பில்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது, இவர் எப்படி மக்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பார் என்கிற ஒரு செய்தி. இரண்டாவது, என்னுடைய தாத்தா திரு கருணாநிதி இருந்திருந்தார் என்று சொன்னால் திரு ஸ்டாலினையும் திரு உதயநிதியையும் திருமதி கனிமொழியையும் கண்டித்திருப்பார். காரணம், தனிநபர் தாக்குதலை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள், இது என்னுடைய தாத்தாவினுடைய அரசியல் நெறிக்கு மாறான ஒன்றாக இருக்கிறது, நிச்சயமாக அவர்கள் கண்டித்திருப்பார் என்று ஒரு செய்தி. அதை தாண்டி நேற்று அந்த கட்சியில கூட்டணியில் இருக்கிற அம்மையார் பிரேமலதா முதலமைச்சர் பங்கெடுக்கிற அந்த பிரச்சார பரப்புரையில சேலத்தில் 2 குற்றங்களை மட்டும்தான் அண்ணன் ஸ்டாலின் மீது வைக்க முடிகிறது. ஒன்று, தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இரண்டாவது மிகப்பெரிய போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இருக்கிறது, இது 2 இருக்குது, அதை தவிர வேற என்ன இருக்குது? அந்த அம்மா சொல்றாங்க, முதலமைச்சருடைய உடல் மொழியும் அங்கே மேடையில் அமர்ந்திருந்த நான் சார்ந்திருக்கிற திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய அமைச்சர் ஏவா வேலுனுடைய உடல் மொழியும் பார்க்குற போது நான் எப்படி புரிஞ்சுங்கன்னா, ஏம்மா இதுக்காமா இவ்வளோ செலவு பண்ணி உன்னை என் கட்சி கூட்டின்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவர்கள் பேசியது கூட்டணி கட்சியில் இருக்கிறார், மேடையில் முதல்வரை வைத்துக் கொண்டு பேசி அனைவரும் காணொலியில் நீங்கள் பார்த்திருக்கலாம். அப்ப இது போன்ற கட்சிகளை கூட்டணியில் வைத்துக்கொண்டு உங்களுடைய பரப்புரையிலே நீங்கள் இது போன்ற பரப்புரையை நீங்கள் முன்னெடுக்கிற போது இறுதியில் மகுடம் சூடப்போவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில தேர்தல் என்று வருகிற போது இருக்கிற கரண்ட் இஷ்யூஸ் எல்லாம் விட்டுருவாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல், 24 நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்ன் ஆஃப் எலெக்ஷன் கேம்பெயின் இருக்கும் திரு ஸ்டாலினுக்கும் திரு உதயநிதிக்கும். திரு ஸ்டாலின் வந்து ஒரே மாதிரி பேட்டர்ன் என்ன சொல்வார்னா, நீங்கள் அதிமுகவுக்கு வாக்களித்தால் பாஜக உள்ள வந்துடும், சரி பாஜக உள்ள வந்துடும், பாஜக உள்ள வந்தால் என்ன ஆகிடும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, பாஜக உள்ள வந்துடும், அவ்வளோதான் அவரோட பேட்டர்ன். திரு உதயநிதியினுடைய பேட்டர்ன் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கையில் செங்கல் வச்சுக்குவார், இன்னொரு கையில் ஃபோட்டோ வச்சுக்குவார். இதுதான் இவருடைய எலெக்ஷன் கேம்பெயினோட பேட்டர்ன், இவர் தான். அதை தாண்டி உங்களுடைய சாதனைகள் நீங்கள் முன்னெடுங்கள், இந்த 5 ஆண்டுகள் மக்களுக்கு ஆற்றி இருக்கிற பணியை முன்னெடுங்கள். தேர்தல் வாக்குறுதிகளை இவ்வளோ நிறைவேற்றிட்டாங்க அவ்வளோ நிறைவேற்றிட்டாங்கன்னு சொல்லி ராஜா கூட சொன்னார். 2 மாதங்களுக்கு முன்பாக நடைபெற்ற இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கிற போது சட்டமன்றத்தில் நானும் மாடத்தில் இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் சட்டமன்றத்துக்குள்ளே நான் இருந்தேன். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கிற போது அவரே சொல்றாரு, 337 வாக்குறுதிகளை நிறைவு செய்து ஏறத்தாழ 63% வாக்குறுதிகள் நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம்.
ராஜா என்ன சொன்னார்? 80%. இதான் திமுக. டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் இவர்கள் சொல்லுறாரு. இன்னைக்கு காலையில் ஒரு 4 நிமிட காணொலி முதலமைச்சர் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருப்பாரு. தமிழ்நாட்டை நீங்கள் வஞ்சிக்க முடியாது, தமிழ்நாட்டை ஏமாற்ற முடியாது, நாங்கள் போராடுவோம், கருப்பு கொடி காட்டுவோம். நேற்று தானே வந்தார் பாரத பிரதமர், நீங்கள் அவர்கிட்ட சொல்லியிருக்கலாமே ராஜா சொன்னார். நானும் அதே தான் கேட்குறேன். நேற்று தானே வந்தார் பாரத பிரதமர் நாகர்கோயிலில், அங்கே போய் கருப்பு பண்ணி கருப்பு கொடி காட்ட வேண்டியதானே? ஏன் அங்கே விட்டுட்டு இங்கே இன்னைக்கு ஏன் அந்த அதுக்கு உண்டான அழைப்பு ஏன் உங்களுக்கு முதலமைச்சர் நீங்கள் கொடுக்குறீங்க? பாரத பிரதமர் நேரம் தமிழ்நாட்டுக்கு வந்தார். தமிழ்நாடு உங்கள் ஆட்சி கட்டில் இருக்குது, உங்கள் கண்ட்ரோல் இருக்குது. நீ அங்கே போய் கருப்பு கொடி கருப்பு பலூன் விட வேண்டியதானே? கருப்பு கொடி கருப்பு பலூனு கருப்பு ரிப்பன்லாம் எப்போனா எதிர்கட்சியாக இருக்கும்போது மட்டும்தான். ஆட்சி கட்டிலில் வந்து விட்டார்கள் என்று சொன்னால் கொடை கூட வெள்ளை கொடையாக தான் இருக்கும் திரு ஸ்டாலினுக்கு. வேற எதுவும் அவர் மாற்றி பிடிக்க முடியாது, பிடிக்க மாட்டார். காரணம், ஏன் இன்றைக்கு ராகுல் காந்தி இன்றைக்கு தமிழகத்திற்கு பரப்புரை வரவில்லை என்று சொன்னால், ராகுல் காந்திக்கு இந்த கூட்டணியிலே மிகப்பெரிய விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்லை என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்கள் பல்வேறு அமைச்சர்களின் மீது பலவிதமான வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்குகளின் மீது எந்த விதமான நடவடிக்கையும் பாஜக எடுக்கவில்லை என்கிற தீர்க்கமான நம்பிக்கை ராகுல் காந்தி இருக்கிறது. அப்படி பார்த்தா கூட்டணியே முறிச்சிருப்பாரு ராகுல் காந்தியே, முறிக்காம இல்ல. சில அத சூழ்நிலைகள் நான் சொல்றேன் உங்களுக்கு. அதாவது, நான் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்தால் என்னுடைய கல்லறி கூட மன்னிக்காதுன்னாரு அண்ணன் வைகோ. 93 இனிமேல் ஒரு மதிமுக தொண்டன் உயிர் போனால் கூட கருணாநிதி குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் வெள்ளைப்புடவை அணிய வேண்டிய சூழ்நிலை வரும்னாரு வைகோ. இது நீங்க பெரியவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எங்க இருக்கிறார் அவரு? இல்ல, எல்லாம் நான் சூழ்நிலைகள், நான் தப்புன்னு சொல்லல, அது அவரும் தப்புனே சொல்லல. அன்றைக்கு இருந்த சூழ்நிலை அவரை அது மாதிரி பேச வைத்தது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை அவருக்கு கூட்டணி வச்சிருக்கிறார். நான் அதை தப்புன்னு சொல்லல. அதுதான் ராகுல் காந்தியினுடைய சூழ்நிலை. இன்றைக்கு அவர்கள் கூட்டணி இருக்கிறார். கூட்டணி பத்தி பிரச்சனையே இல்லை. எல்லாரும் கருப்பு கொடி ஏத்தணும், தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது, தமிழ்நாடு மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படும் சொல்லிட்டு அதே வீடியோலே சொல்றாரு. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அதுல என்ன சரத்துகள் கொண்டாட போறாங்கன்னு தெரியல, அதுல என்னென்ன சொல்ல போறாங்கன்னே தெரியல. ஐயா, அப்ப என்ன சொல்றேன், உங்களுக்கு அடிப்படை எதுவுமே தெரியாமல் தேர்தல் என்று வருகிற போது பாஜகவை மையப்படுத்தி இப்ப நீட் தேர்வு கொண்டாந்துரும், நாங்கள் ஒரே கையெழுத்தில் விலக்கிடுவோம். இந்த சிறப்பான தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், இந்த தொகுதியில் சிறப்பான சட்டமன்ற இருக்கிறார்ல, அவர் 2021 ஒரே கையெழுத்தில் எங்க அப்பா நீட்டை விலக்கிடுவாருன்னாரு. அது யாராலுமே விளக்க முடியாது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் பண்ண முடியாது. ஏன் என்று சொன்னால் அது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, அதை யாரும் பண்ண முடியாது. சரி, ரைட்டு, நீங்கள் வந்துட்டீங்க. அப்போ அது எப்போ கொண்டாந்தாங்க தெரியுமா? 2002 இவங்க அரசாங்கத்தில் இருக்கும்போது, திமுக அரசாங்கத்தில் இருக்கும்போது கொண்டாந்தது. இந்த டீலிமிட்டேஷன் எப்போ கொண்டாந்தாங்க தெரியுமா? 2003 பில்லு பாஸ் பண்ணி 2008 இவங்க கவர்மெண்ட்ல இருக்கும்போது தான், இவங்க மத்திய அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கிற போது இந்த டீலிமிட்டேஷனுக்கு உண்டான ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. எப்படி? எல்லாத்துக்கும் மூல காரணம் என் அன்பிற்குரிய சொந்தங்களை, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்களுக்கே சொல்றேன் நான், பொய்யை நம்பாதீங்க. ஏனென்று சொன்னால் அண்ணாவின் பாசறையில் இருந்து வந்தவர்கள் நீங்க, சொல்றது எல்லாத்தையுமே நீங்க நம்பிடக்கூடாது. அதில் உண்மை இருக்கிறதா பொய் இருக்கிறதா என்பதை நீங்கள் தீர்க்கமாக விசாரியுங்கள். இப்போ எல்லாம் கையடக்கல் உங்களுக்கு எல்லாம் ஃபோன் வச்சிருக்கீங்க. இவர் சொல்றது உண்மையா பொய்யா அங்கேயே நேரா போட்டு, தலைவரை பொய் சொல்லாத தலைவரை, எதிர்கட்சிக்காரன் கிழிச்சு விட்டுருவான், எங்களுக்கு பங்கமாயிடும் அப்படின்னு நீங்க சொல்லணும். சொன்னீங்கன்னாவே அடுத்த முறை அது மாதிரி வராது. அதனால என் அன்பிற்குரியவர்களே, பொய்யை நம்பாதீர்கள். நியாயமா இருந்துச்சா உங்களோடு சேர்ந்து களமாடுவதற்கு நானும் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி முதல் சுற்றை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு பாபு முருகவேல்.